சல்லையர்கள் அப்படின்ற ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டில் தியேட்டர் கிடைக்காமல் ரொம்ப அவங்க கஷ்டப்படுங்கிறாங்க. அந்த படத்துடைய நோக்கம் ரெண்டு விஷயம்தான். ஆங்கிலேயர்கள் இங்கேருந்து இலங்கையிலேருந்து வெளியே போகும்போது அங்கே உள்ள பூர்வ குடிமக்களான தமிழர்களுக்கு அதிகாரத்தை தராமல் அங்கே உள்ள சிங்களர்கள் கொடுத்துட்டாங்க. அதனால தான் சிங்களர்கள் தமிழர்கள் அழிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அழிச்சாங்க. இந்த சிங்களம் எதை பின்னணி கொண்டதுன்னா பௌத்தத்தையும் அப்புறம் தெலுங்கும் ஹிந்தியும் கலந்து தான் சிங்களம் பேசிக்கிற என்ற தகவலும் சீனாவுக்கு பின்னாடி இருக்கிற தகவலும் தெரிகிறது. அப்போது தமிழரை அழிக்க அங்கே ஒட்டுமொத்தமாக இந்த தெலுங்கு அமைப்பில் ஒன்று சேர்ந்து தான் அந்த அழித்தார்கள் என்ற ஒரு வரலாறு உண்டு. அந்த படத்தில் சொல்லப்பட்ட முதல் விஷயம்னா போர் வீரர்களை விட அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த மருத்துவர்களை அழிக்கணும் என்பது அந்த படத்துடைய அந்த தலைவர் நோக்கமாக இருக்கும். அதை அழகாக காமிச்சிருக்காங்க. அவர்கள் தமிழ் தலைவன் பிரபாகரனை ஏற்றி நடத்தியவர்கள். இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கங்கம் கட்டிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் இருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், தெலுங்கை தமிழை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியாளர்கள் இருக்குது. ஒரு தமிழ் படத்துக்கே இந்த நிலைமைனா தமிழர்களுக்கு எப்படி யோசிச்சு பாருங்கள். இது தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண ஒரு படத்தை கூட இங்கே வெளியிட முடியல. அப்போ நீ எல்லாம் திராவிட கழகத்துக்கு பின்னாடி இருந்து பெரியார் கழகத்துக்கு பின்னாடி இருந்து எது சாதிக்க போகிறேன்? ஒரு தமிழ்நாடு ஆழம் இல்லை, ஒரு தமிழ்நாடு ஆழம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு படத்தை கூட இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது விட முடியலனா அப்போ நம்ம தமிழர் இருந்து என்ன பயன் அப்படின்றது நம்முடைய கேள்வியாக இருக்குது. ஸோ தமிழர் அந்த சல்லியர் திரைப்படம் தமிழ்நாடு முழுக்க வெளியிட வேண்டும். அந்த முன்னோட்டம் பார்த்தேன், அருமையாக இருந்தது. பிரபாகரனுடைய ஆளுமையும் அவருடைய வழியுமே சொல்லியிருக்காங்க. ஒரு போர்க்களத்தில் ஒரு போராட்ட வீரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற சொல்வது தான் இந்த சல்லியர் திரைப்படம்.